ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நித்தியமும் தினமும் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஹரஹர நம பார்வதி பதையே என்று கேட்டால் அப்படித்தான் மகா சர்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரனாகிய சாக்ஷாத் இந்த அண்டத்தை பல கோடி அண்டங்களை படைத்து காத்து அருளும் சர்வேஸ்வரனுக்கு மாதா அன்னபூர்ணி என்று பிக்ஷையான அன்னத்தை இட்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் செழிக்க வளமுடன் இருப்பதற்காக உண்டான நாளே மகா அக்ஷய திருதியான இன்று பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவதர்கள், ஜிங்சாட்சிகள் என்றால் என்ன? அது பெரிய அற்புதமான விளக்கம் இருக்கின்றது. பரமஹம்சர்கள் என்ன, எதீந்தாச்சார்கள் என்ன, வல்லபாச்சார்கள்னா என்ன? நிறைய இதையே தொடர்ந்து ஸ்பீடாக சொல்கிறீங்களே, அதை விளக்கமாக சொல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக நமது குருவர்களால் சொல்ல முடியும். நீங்கள் இதை மட்டும் இத்தனை நாள் கேட்டிருப்பீர்கள். விளக்கம் நல்ல மும்மூர்த்திகள் பித்ருமுக்திகளில் ஒரு அதனுடைய நிலை நிறைய சொல்லுவோம். இன்று இதுபோல் ஒரு நல்ல நாள் கிடைக்குமா என்றால் நமது ஜீவித காலத்தில் கிடைக்கும் என்பதற்கு சொல்ல முடியாது. எல்லா நாளும் நல்ல நாளே. ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா. அக்ஷய திருதியை அப்படின்றால் இல்லாதவர்களுக்கு, ஒரு பொருள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது. நமக்கு என்ன என்ன தேவையோ, லௌகீகமான தேவையோ அவைகளெல்லாம் நாம் கொடுத்தோம். பெரியவர்கள் அந்த காலத்திலே அவரவர்கள் தகுதிக்கு வசதிக்கு தக்கவாறு பல பேர் ஒன்று சேர்ந்து பல ஊர்களிலே கிராமங்களிலே இப்படியெல்லாம் தனது ஆச்சாரியன் மட்டாதிபதி தனது குல குருவை வைத்து அவர்கள் கூறியபடி செய்தார்கள். அதனால்தான் அந்த காலத்திலே வானத்திலிருந்து மாதம் மும்மாறி திவ்ய மழை பெய்தது. இப்பொழுது வருண ஜபம் என்பது அந்த காலத்திலே தினமும் நடைபெற்றது. இப்பொழுது தேவை என்றால் பற்றாக்குறை பஞ்சம் வந்துவிட்டால் உடனே வருண சுத்தம் வருண ஜபம் செய்கின்றோம். அதில் ஏகப்பட்ட ரகசிய கிரமங்கள் இருக்கின்றன. ஆனால் தினமும் கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று சொன்னால் அதனுடைய பலன்களோ மிக அதிகம். இப்படி நாம் ஒருத்தருக்கு கொடுக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு என்ன, எதை வாங்கலாம், யார் என்ன கொடுப்பா, எப்படி கிடைக்கும், அம்மா கொடுப்பாளா, தாத்தா கொடுப்பாளா, மாமா கொடுப்பாளா, இப்படியெல்லாம் யாரிடம் என்ன வாங்குவது என்று நினைத்து கொண்ட ஒரு வேண்டும் என்றில்லை, தெரியாதது குழந்தைகளுக்கு அது விதிவிலக்கு. குழந்தைகள் கேட்டுத்தான் பெறும், நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பெரியவளாக ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்தா உனக்கு 2 மிட்டாய் தரேன், உன்னுடைய தம்பிக்கு 1 கொடு, உன்னுடைய நண்பனுக்கு 1 கொடு, கொடு 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 என்று கொடுக்கின்ற தேவதைகளை பற்றி சொல்ல வேண்டும். நமக்கு அப்பொழுதுதான் கொடுக்கின்ற தேவதை ஒன்றுக்கு பலவாறாக கொடுக்கும். இதுவரை கொடுத்தவன் கெட்டதில்லை, கெட்டு போறவன் கொடுப்பதே இல்லை என்று சொல்வார்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. இதையெல்லாம் விட்டு கொடுக்கின்றானோ கெட்டு போவதில்லை. இந்த உலகத்திற்கே தனது குழந்தையை தானமாக கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உலக அதிசயங்களிலே ஒன்றான தனது குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி பாச நேசத்துடன் ஆதிசங்கர் பகவத்பாதால குழந்தையாக இருக்கும் பொழுது முதலையானதை பிடித்ததை எப்படி, அப்படியே தனது தாய் என்னுடைய குழந்தை எங்கே இருந்தாலும் நன்னா இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் அதுபோல ஆதிசங்கரர் பகவத்பாதால் அன்று பௌதி பிக்ஷாந்தேகி என்று
கிளம்பியவர் தான். அதை போல இன்று இந்த மகா அட்சய திருதிய நாளிலே நாம் நிறைய தானங்கள் தர்மங்கள் முடிந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லாமல் பணம் காசுகளை கொடுத்து யாரையும் கெடுக்காதீர்கள். தயவு செய்து ஏழை பிச்சைக்காரர்கள் வறுமையில் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவினால் அது எப்படி உங்களை தாக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு கோவிலிலே ஆலயத்திற்குள்ளே அல்லது பல பேர் ஒன்றாக இருக்கின்ற முன்னிலையிலே ஒரு குருவனுடைய வாக்குப்படி நீங்கள் கொடுக்கின்ற தானமானது ஏழைகளுக்கு உணவு உடை தங்க இடம் கொடுப்பவர்கள் இருக்கின்றார்கள். இன்று சுவாமிமலை கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள முழையூர் ஸ்ரீ பரசுராம கஷேத்திரத்திலே இந்த அட்சய திருதியை பிறந்த இடம் ஒன்று. அட்சய லட்சுமி அவதாரமான இடமானது வெள்ளூர், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம், அதிராம்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மல்லிப்பட்டினம், அதுக்கு பக்கத்தில் மீனிசல் அருகிலே அப்படி மகா அக்ஷயலட்சுமி பூமி நீலா சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுடைய ஆலயத்திலே இப்பொழுது ஆலயமானது அது கட்டுமான வேலைகள் புனரமைப்புகள் வெகு விரைவாக நடந்து வருகிறது. அக்ஷயம் அக்ஷயம் என்றால் எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆற்று நீர் கோடையிலே எப்படி வற்றி போனாலும் மேல் உலகத்திற்கு உள்ளூர ஊற்றானது இருந்து கொண்டு நமக்கு நீரை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பல கோடி மகான்கள், எல்லோரும் மகான்களே, நீங்களும் மகான்களாக விடலாம். எப்பொழுது உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யும் பொழுது மனோ பிரம்மே திவ்யஜானாது, உன் மனது உன்னை பாதுகாக்கும். எண்ணம் தான் செயலாக முடியும், செயல் எண்ணமாக முடியாது. எல்லோருக்கும் தெரியும், நாம் நினைத்தது ஒரு நாள் நடந்தே தீரும். இனிமேல் இதெல்லாம் துர்ஸ்வப்பன, துர்சிந்தன, துர்சக்தி, இப்படி கெட்ட சொப்பனம் சிந்தனை எதுவும் வராமல் இருப்பதற்கு தினமும் உங்களது ஆச்சாரியன் வேதாந்த மகாதேசிகர், இப்படி ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள், காஞ்சி மகாபிரியவாள், அப்படி சிருங்கேரி மகா சன்னிதானம், இன்னும் ஆதீன கர்த்தாக்கள், இவர்கள் உங்களது குருவாக இருந்தால் அவரை போய் இன்று தரிசனம் செய்யுங்கள். அவர் கையால் ஆசீர்வாதம் வாங்குங்கள். வாழ்க்கையிலே எந்த விதமான மிச்சம் சொச்சம் எதையும் வைத்து விட்டு செல்லக்கூடாது. அதில் என்ன? கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு ஒரு எளிமையான முறை. முதலில் நீங்கள் இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் முழுமைக்கும் தவறாமல் 3 வேளையும், இதுக்கு எத்தனை முறை ஓதணும்? கிடையவே கிடையாது. நாம் எவ்வளோ நாளைக்கு மூச்சு விடுறோமோ அத்தனை தடவை ஓத வேண்டும். கோவப்படாதீங்க. என்ன சொல்லணும்? வேல் வேல் குழந்தை வேல், வேல் வேல் குழந்தை வேல், அண்டத்தை காத்து அருளும் அக்காரக்கனியை போற்றி, அண்டத்தை காத்து அருளும் அக்காரக்கனியை போற்றி. இப்படி நீங்கள் சொன்னால் என்ன பலன்கள்? மிக பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ஒரு நல்லதையே உங்கள் கண்ணிலே பார்க்க முடியும், காதால கேட்க முடியும், சௌக்கியமாக இருக்க முடியும். நாளை வியாழக்கிழமை சித்திரை மாதம் 16ஆம் தேதி அருமையாக ஒரு வழிபாடு, மாதத்தினுடைய முதல் மாத பிறப்பு ஜீவாலய வழிபாடு, திருப்போரூர் மாத ஓங்கார பிரணவ வழி, அந்த கிரிவலம், எல்லா மலை வழிபாடுகளையும் அற்புதமாக செய்ய தயாராக இருங்கள். நாளைக்கு சதுர்த்தி, சங்கல்ப சதுர்த்தியானது, சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரை. நீங்கள் கேட்கின்ற வேண்டுவது விரும்புவது சங்கல்பம். சங்கல்ப சதுர்த்தியை செய்ய இப்பொழுதே ஆரம்பித்து விடுங்கள். ஏனென்றால் வளர்ப்பிறை சதுர்த்திக்கு நமக்கு தேவையை, நீங்கள் வேண்டுவதை பூர்த்தி செய்து கொடுக்கும் சதுர்த்தி. தேய்பிறையிலே எவ்வளவோ மனக்கஷ்டங்கள், எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்தோம், அவைகளெல்லாம் ஜென்ம சாபல்யத்தை தீர்க்க நீக்க உள்ளதான் சங்கடகர சதுர்த்தி. இது பல முறை சொல்லி உள்ளோம். விளக்கங்கள் நமது அகஸ்திய விஜயத்திலே இருக்கின்றது. இப்படி வாழ்விலே அறிந்தோ அறியாமலோ பல அறியும் வகையில் நான் செய்து காட்டுறேன். நடு ரோட்டில் ஒருத்தனை விட்டு அடிப்பான், மாட்டை இம்சை பண்ணுவான், அடி அடி அடின்னு, குதிரையை அடி அடிக்க, காளையை அடி அடி அடி, பார்த்தீங்கன்னா விலங்கை அடித்து பந்தயம் பந்தயம் என்று சித்திரவதை செய்கின்றார்கள்.
அதனுடைய பலன் அந்த ஊரிலே விவசாயம் நல்முறை இருக்காது. பஞ்சம் தலை தூக்கி ஆடும். பார்த்தவர்கள் சாட்சியாக உடந்தையாக இருந்து அந்த பிராணியை அடித்து வதைத்து உதைக்கும் போது எவ்வளவு கை கொட்டி சிரித்தோமோ அதே நிலைமை பார்த்தவர்கள், செய்தவர்கள், உடந்தையாக இருந்தவர்கள் அத்தனைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. செய்வதும் செய்யாதும் இனிமேல் அவரவர்கள் இஷ்டம். பறவையாண்டு வெளி உலகில் பறந்து தான் தீர வேண்டும். கூண்டில் வைத்து வளர்ப்பதற்கு நாம் யார்? உனக்கு அழகாக இருக்கின்றால் வெளியில் தரிசனம் செய்ய வேண்டும். சிங்கத்தை காட்டில் தான் விட வேண்டும். வீட்டில் வளர்க்கலாமா? அது அதனுடைய இடத்தில் இருந்தால் தான் நன்றாக இருக்கும். நம்மை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து ஒரே ஒரு வீடு, பெரிய பங்களாவாக இருக்கும், நீ மட்டும் தனிமையாக இரு, நான் வெளியிலேருந்து உனக்கு சாப்பாடு தரேன்னா கண்டிப்பாக இருக்க முடியுமா? எவ்வளவு வேதனைப்படுவோம். இவ்வளவு பெரிய பங்களா போட்ட அப்படியே குள்ளு ஏசி, ஆனால் யாருமே இல்லையே, நான் அனாதையாக இருக்கேனே, அலாதியாக இருக்கேனே. ஆனால் இது மகான்கள். அதனால்தான் இதை தன்னடக்கம், புலனடக்கம், எண்ணடக்கம் அவைகளை எல்லாம் 5 பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஒடுக்கி இடுக்கி மகா குகைகளிலே, இமாச்சல பிரதேசம் அல்லாமல் திருவண்ணாமலையிலே அடுக்கி 1000 சித்தர்கள் தியானத்திலே இருக்கின்றார்கள். சித்தருக்கு உடல் பெருமன் அளவு எடை இவைகள் கிடையாது. எறும்பை விட இன்னும் துளியாக மாறுவார்கள். மலையை விட பெரிய அளவில் தன்னை பரிமாணம் செய்து காட்டுவார்கள். சித்தருடைய ரகசியத்தை சித்தர்கள் மட்டும் தெரிந்து கொள்வார்கள். அதனால்தான் அந்த காலத்தில் சொல்வார்கள், சொன்னதை செய்ப்பான், நீ ரிஷி மூலம் நதி மூலம் கேட்காதே. இப்படி தேவையற்ற வதந்திகளை பரப்புவதற்கும் இந்த மாதிரியெல்லாம் கற்பனையான பொய் செய்திகளை பரப்புவதெல்லாம் திருந்தி வாழ்வதற்கு நாளைக்கு அறிந்தோ அறியாமலோ இப்படி நடந்திருந்தால் பெரும் தவறாக அது கொடிய பாவ வினைகளாக மாறிவிடும். ஆகினால் அப்படிப்பட்டவர் வழிபட வேண்டிய அற்புதமான ஜீவ ஆலயம் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர். எச்சில்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட கடுமையான சொல், கண்ணாப்பின்னான்னு பேசுறது, தேய்றது, நெருப்பு மாதிரி பேச, அதான் எச்சொல் பொறுக்கும் ஆறுமுக சித்தர். திருவல்லிக்கேணியில் இருந்தார். இன்றைக்கு அவர் ஜீவ அடக்கமாகி காரைக்குடி அருகிலே கோட்டையூர் இடத்திலே ஜீவசமாதி. இவரை நாளைக்கு தரிசித்து பச்சை வஸ்திரம் சாத்தி நுனி வாழை இலையிலே நிறைய பதார்த்தங்கள் நல்ல வடபாயசத்தோடு போடுங்கோ. அறுசுவை உணவு முழுமையாக படித்து அன்னதானம் செய்துங்கோ. குறிப்பாக கொஞ்சமாவது ஐஸ்கிரீம், பாதாம் அல்வா, கோதுமை அல்வா. வயதானவர்கள், கிடைக்காத ஏழைகள், பல்லே இல்லாத கிழவனுக்கு ஆசை இருக்கும், கிழவிக்கு ஆசை இருக்கும். நாளைக்கு அந்த நிலை நமக்கு வரும். பிள்ளைக்கு நமக்கு சொத்தை கொடுத்தோம், ஒரு துண்டு அல்வா தர மாட்டேங்கிறான், கேசை தர மாட்டேங்க இருக்கு. அதனால் மறுபடியும் பிறப்பு அதே பிள்ளைக்கு பிள்ளையாக பிறப்பார்கள். இப்படி முழுமையான நீங்கள் அன்னதானம் செய்து வழிபட்டால் சந்ததியினால் நின்று போன சந்ததி குற்றங்கள், தலைமுறை தோஷங்கள், பித்தருடைய மகா சாபங்கள், தீவினை எச்சங்கள், எண்ணத்தினுடைய சிந்தனை, நினைத்தனுடைய பாவங்கள், தீய வழி, செயல் வழி காப்புகள், இப்படி 6 துக்க வழி துன்பங்கள் உடனடியாக நீங்க உதவும் அற்புதமான ஜீவாலயம் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் ஜீவாலயம். நாளைக்கு விடுமுறை நாள் மே 1. இது நல்ல விதமாக இதை பயன்படுத்தினால் இந்த வருடம் முழுவதும் ஒரு அதிசயம் உங்களுடைய இல்லத்தில், வேலையில், வாய்ப்புகளில், உத்தியோகத்தில் பெருகி ஓடும். இன்று சந்திரன் உச்சமாக இருக்கின்ற ரோகிணி நட்சத்திரத்திலே அவதானமான ஒரு பெரிய சித்தரை பற்றி நாம் சொல்லுகின்றோம். உதாரணமாக சந்திரமௌலீஸ்வரனுடைய பூஜையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய ஆதிசங்கரர் முதல் காஞ்சி கனிந்த கனி மகா பெரியவாள்னு சொல்லல, அதெல்லாம் ஒரு லெவல். கனிந்த கனினா அந்த லோகத்தில் அதான் சொன்னார். இப்படி அனுராதான ஹவிஷா வர்தயந்தகா, அனுஷனத்துடைய அவதாரம் சென்றால் இப்படி தானங்கள் தர்மங்கள் கொடுக்கின்ற திருதிய தேதியில தான் பெத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த அற்புதமான ஒரு திவ்யமான ஒரு குழந்தையை இந்த உலக தேசத்திற்காக குடும்பம், வாழ்க்கை, இல்லற பற்றுக்களை இருந்து அறுத்து இந்த உலகத்திற்கு நீ நல்லதை செய், நல்லதை போதி, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ ஆச்சாரியன் வழியில் நட என்று ஒரு குழந்தையை தத்து கொடுத்துட்டாங்க. பெத்து கொடுத்தது ஒன்று. இனிமேல் அவருக்கு புனர்ஜென்மம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க வேத வாக்கியத்தில். நீங்கள் கேட்பீர்கள். அவர் ஆச்சாரிய பீடத்தை
கொடுத்து அளிப்பதற்கு அந்த பெற்றோர்கள் செய்த புண்ணியம் எவ்வளவு பாருங்கோ. நான் உபநயனம் ஆகும்போது மட்டும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அம்மி மேலே நிறுத்தி அந்த தண்டத்தை கொடுத்து மந்திரத்தை சொல்கிறோம், நாம் பிரம்மச்சாரி கிரமத்தை அனுஷ்டிக்கப் போகின்றேன் அப்படின்று. அது முடிந்த பிறகு திருமண நாளிலே அந்த பிரம்மச்சாரியான நிலையை விட்டு அந்த விரதம் அந்த கடைப்பிடிப்பிலிருந்து வெளியிலே வந்து நான் கிரக ஆசிரமம் அதில் ஈடுபடப் போகின்றேன் என்பதுதான் திருமண சடங்குகளிலே விரதம் என்று வைணவ ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் இன்றும் நடக்கின்றது. ஆனால் இவர்களுடைய இந்த ஆச்சாரியனுக்கு இனிமேல் ஆச்சாரிய பீடம் மறு ஜென்மம் குருவுடைய உபன பக்கத்தில் சென்று விட்டார். குருவுடைய அத்தனை அவருடைய இருதயத்தை உள்ள அத்தனையும் இவருக்கு அழுத்திவிட்டார். இவர் அவராக அவர் இவராக இரட்டை சூரியன் தரிசனம் கிடைக்கும் என்று வாத்தியார் சொன்னாரே. 2 குருக்கள் குருமகான்கள் சன்னிதானங்கள் ஒரு காலத்திலே 3 பேரும் தரிசனம் கொடுத்த இடம் ஆந்திர தேசம் கர்னூல். இன்று 2 குரு, அதாவது காஞ்சி சங்கர பீடத்திலே 2 குருவை தரிசிக்கின்றோம் என்றால் இது நாம் சொன்னதில்லை, அது மேலே எழுதப்பட்ட பிரம்மலோகத்தினுடைய மகா அவள் செய்த பெரிவாருடைய புண்ணியம். என்னுடைய குழந்தையை இந்த உலகத்துக்காக விட்டுவிட்டேன். இனிமேல் பாசம் பந்தம் நேசம் கிடையாது. இனிமேல் அவர் உலகத்தை ரட்சிப்பார், பெத்த குடும்பத்தை அந்த பகவான் ரட்சிப்பார். ஏனென்றால் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து அப்படியே செல்வதற்கு எளிமையான முறையில் சங்கர பீடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு அப்படி என்றைக்கும் தர்மமயமாக தானமாக, அதாவது தியாகமயம் இப்படி இருக்க வேண்டும். இப்படி நாளைக்கு எச்சில் பொறிக்க ஆறுமுக சித்தரை வழிபடுவது முடியவில்லை என்றால் பல கோடி ஜீவாலயங்கள், ஜீவசமாதி, திருவிருசல், பிருந்தாவனம், அதிஷ்டானம் இப்படி எண்ணற்ற இடங்களிலே போய் வழிபட்டு தான தர்மங்களை செய்தாற்றுங்கள். இன்று முடிந்த அளவுக்கு இரவு வரை நீங்கள் அட்சய திருதிக்கு தானம், நீர்மோர் பானகம், பஞ்சாங்கம் இப்படி வித்யா தானங்கள் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். இப்படி எச்சில் பொறிக்க ஆரம்பித்த ஜீவாலயம் காரைக்குடி கோட்டையூர் அருகில் பக்கத்தில் இருக்கிறது. காலத்தையெல்லாம் வென்ற காலமறியாத மகா சித்த பெருமான் குருவாரமாகிய வியாழக்கிழமை தைத்துளை கரணம் வருகின்றது. இந்த தைத்துளை கரணத்தில் அவரை நேரடியாக தரிசனம் செய்யலாம். எப்படி என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்படி இந்த நாட்கள், அதாவது தைத்துளை கரணம் குருவாரம் சேர்ந்து வருவதனால் கண்டிப்பாக அவருடைய தரிசனம் உங்கள் அருகில் இருப்பார். இது சத்தியம். இப்படி 2ம் சேர்ந்து வருகின்ற நாள் வராது. வியாழக்கிழமையுடன் திருவாதிரை நட்சத்திரம் கூடும் நாட்கள் மிகவும், அதுபோல உத்திரம், கிருத்திகை, விசாகம், சஷ்டி நாட்களிலும் வழிபட வேண்டிய அற்புதமான ஜீவ ஆலயம் எச்சில் பொறுக்கிய ஆறுமுக சித்தர். அவரவர்கள் இயன்ற அளவிலே பொறி, அவல், வெல்லம், தேங்காய், கற்கண்டு, பொட்டுக்கடலை போன்ற ஏதேனும் 6 பதார்த்தங்களை வாழை இலையிலே படைத்து தானம் செய்வதும் சிறப்புதான். இப்படி இவை பற்றி நமது புனிதமான அகஸ்திய விஜயத்திலே நேற்று பாருங்க, எல்லோரும் ரோகிணி இட்லி, ரோகிணி தயிர் இட்லி, ரோகிணி நட்சத்திரத்துடைய லோகத்தில் மகான்கள் படைத்து இறைவனுக்கு படைத்து அவர்களும் எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கிய அற்புதமான நாள். இப்படி புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நேற்று முதல் இன்று மாலை 6 மணி வரை அந்த ரோகிணி தயிர் இட்லியை யார் ஒருத்தர் செய்து படைத்து உண்டு மகிழ்ந்தால், ஒருத்தங்கிட்ட போய் ஒரு 1000 10,000 100க்கு கையெழுந்த வேண்டாம். சொத்து தகராறு இறங்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் இருந்து கொண்டே இருக்கும். இதை மாதம் வருகின்ற ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் நாளே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி 27 நட்சத்திரத்திற்கும் உள்ள பதார்த்தங்களை குருவர்களால் உங்களுக்கு மிக விரைவில் கொடுப்பதற்கு அதாவது யோசித்து வருகின்றோம். அந்த மாதிரி ஒரு ஆரம்பம் பண்ணுவோம். இதை பற்றி புத்தகத்தில் பல வருடங்களுக்கு முன்பு கொடுத்து விட்டோம். எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. வெட்கப்படுகின்றார்கள், கவலைப்படுகிறார்கள். யார் சொல்றது, யார் கேட்பா? தெரிந்தவர்களோ தெரியாதோ, தவறோ தப்போ ரைட்டோ படிக்கிறோம். 27 நட்சத்திரத்துக்கும் விதவிதமான ஆகாரங்களை படைத்து அதை நீங்கள் சாப்பிட்டால் இனிமேல் ஆஸ்பத்திரி மருத்துவமனை செல்ல மாட்டீர்கள். அது போறாதா? கோடி ரூபாய் சம்பாதிச்சு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐசியூவில் போய் படுத்துக்கிறத விட ஆரோக்கியானாம் ஐஸ்வர்யம். இப்படி உன்னதானம் நீங்கள் செய்த பின்பு
அடியார்கள் உண்ட பின்பு அந்த எச்சல் பொறுக்கி ஆல்மோஸ்தருடைய அந்த எச்சல் இலைகளோட மீந்திலை, அந்த இலைகளை மிக பணிவுடன் எடுத்து சுத்திகரித்து அதுதான் சுத்தம் செய்து அதை சேர்த்து விடுங்கள். மிக மிக விசேஷம். விழுந்து அங்க பிரதர்சனம் செய்வார்கள். ஆனால் அனுமதி பெற வேண்டும். இப்படி இந்த சித்தருக்கு பிரதியானது அவருக்கு பிடித்த இந்த நாள் பல கோடி துன்பங்கள், ரணங்கள், மனவேதனைகள் உடனடியாக தணிந்துவிடும். அதற்கான வழியும் இந்த நாளை கிடைக்கும். இயன்றால் அங்க பிரதர்சனம் செய்வது மிக மிக சிறந்தது. இப்படி பண்ணுகின்ற அடியார்கள் எல்லாம் இன்றே வருவார்கள். தங்களுடைய வாழ்விலே பெரிய லட்டு, ஐஸ்கிரீம், முழு முந்திரி பருப்பு பாயசம், அதாவது கட்லட், பாதாம் அல்வா போன்றவற்றை நினைத்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள். ஜாதி மதம் பார்க்காதீர்கள். இவற்றையெல்லாம் அன்னதானம் செய்வதால் பல தடங்கல்களால் கைகூடாத நல்ல காரியங்கள் நீங்கி, தடங்கள் உள்ள அத்தனை காரியங்களும் நீங்கி நிறைவு பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மட்டும் பெறுகின்ற அற்புதமான எச்சொல் பொறுக்கும் ஆறுமுக சித்தர், எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தராக அழைக்கப்படுகின்றார்கள். இப்படி திருக்கணித முறைப்படி நாளைக்கு விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் மே மாதம் 1ஆம் தேதி 2025 பகல் மணி 2:22 மத்தியானம் 2:22 மணி முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை வியாழக்கிழமையுடன் திருவாதிரை நட்சத்திரமும் கூடுகின்றது. அதற்கு முன்பாக ஏற்பாடு செய்து முடிக்கும் போது மணி 2:22 வந்துடும். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தான் ஐயா பலன் கிடைக்கும். எல்லா புண்ணியத்தையும் உங்களது குருவுக்கு அர்ப்பணம் செய்தீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா என்று செய்து பாருங்கள். வாழ்க்கையில் குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம், பயம் இல்லாத நிலை இருக்கும். தனிமையிலும் சரி, பிரயாணங்களிலும் சரி, ஒரு பலம் வேண்டும். பயம் நிறைந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். காரில் போகும்போது குறுக்க நில்லு, பிரேக்கு போட்டு நிறுத்து சொல்லாதவர்கள் கிடையவே கிடையாது. அந்த நிலை உங்களுக்கு வராது. அதனால் எதையும் ஒரு நம்பிக்கையுடன் செய்து நீங்கள் முடிவான காரியத்தை முடிக்கும்போது, தான தர்மங்களை செய்து முடிக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா.